ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளானது இப்போ சமீபத்துல ரொம்பவே ஷார்ப்பா துல்லியமா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த வகையில திமுக அரசை எதிர்த்து தற்போது அஜித்குமாரனுடைய மரணத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அது பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு. அவருடைய இந்த அரசியல் நகர்வை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? திமுக அரசை எதிர்ப்பது மட்டுமே அவருடைய முழு நேர நோக்கமாக வைத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையோ, ஒன்றிய அரசு சார்ந்த பிரச்சனையோ, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இருந்தவர்களுடைய பிரச்சனையோ, எதை பற்றியும் அவர் கவலை இல்லை. அவர் திமுகவை எதிர்க்கணும், திமுக மீது, அரசு மீது சேரைவாறு இறைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரே குறிக்கோளோடு செய்கிறாரு. ஆனால் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஓரளவுக்கு அடிப்படை நேர்மை இருக்குதா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி தவறான தகவலை நிறையா சொல்கிறார். இப்போ இந்த லாக்அப் டெத், கஸ்டடியல் டெத்துங்கிறது அவர் 27ங்கிறாரு, 31ங்கிறாரு. இது வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரம் இல்லைங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் 24ங்கிறார், 25 இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இது வரைக்கும் அஃபிஷியலாக இல்லை அப்படிங்கிறார். ரெண்டாவது, இந்த லாக்அப் டெத்தை முதலமைச்சர் சாரி கேட்டார். எல்லாருக்கும் போய் சாரி கேளுங்க. அதாவது இந்த லாக்அப் டெத்துங்கிறது நடக்கவே கூடாது. நடந்ததற்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவர்களை வேலையை விட்டு நீக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிதியும் வேண்டும், நீதியும் வேண்டும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்றீங்க. ஏற்கனவே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கை நீங்கள் தான் சிபிஐக்கு போனதுக்கு எதிர்த்தீங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறார். அது தவறான தகவல். அந்த சிபிஐக்கு போகணும்னு சொன்னதே அன்றைக்கி திமுக தான். அப்போ இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றினாங்க, இந்த அஜித்குமார் வழக்கை? இப்போ அந்த தப்பு செஞ்சது தமிழ்நாடு போலீஸ். அப்போ தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸை விசாரித்தா அது ஏகப்பட்ட சந்தேகங்களை எதிர்கட்சிகள் கிளப்புவீங்க, வீணான வாதங்கள் வரும். அப்போ நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் இந்த சிபிஐக்கு மாற்றலாமாங்கிறாரு. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாற்றுங்க, நாங்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைங்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள்ளேயே அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு வழக்கு பதிவு, கொலை முயற்சி வழக்கு பதிவுப்பட்டு அவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட அஜித்குமாரனுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கியிருக்கு, இடம் கொடுத்துருக்குறாங்க, வேலை, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை, அரசு வேலையை கொடுத்துருக்குறாங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறார். இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு? 18 பேர் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 2 கட்சி வேண்டாம், தமிழ்நாட்டில் அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், நான் தான் மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க 2 கட்சியும் விமர்சனம் பண்ணணும்ல. ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 4 ஆண்டு கால ஆட்சி ரொம்ப நேர்மையான ஆட்சியா? இல்ல, அவர் ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கையும் கோடிட்டு தானே காட்டுறாங்க. அதை கோடிட்டு காட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிக்க வேண்டியது யார? அன்னைக்கு ஆட்சியாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசியிருக்கணும். அந்த வழக்கிலையும் திமுகவை ஏன் குற்றம் சாட்டுறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இல்லை சார், அப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கில் முதலமைச்சர் தான் அதை பெரிய அளவில் அதை எதிர்த்தாரு, போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. ஆனால் இப்போ இந்த அதே சேம் தானே நடந்திருக்கு. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கு. எங்கே அமைதியாக இருக்காங்க? சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவர்கள் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. காவலர்கள் வேக வேகமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இதே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் நீங்கள் சொன்னீங்க, இந்த வழக்கு எத்தனை வருஷம் நடக்க போதோ, என்ன நடக்க போதோ, நாங்கள் வேக வேகமாக வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு தீர்ப்பு வந்துருச்சே. அப்படி துரிதமான நீதி கிடைச்சிட்டு இருக்கே. பொள்ளாச்சி வழக்கில் இன்றைக்கி வரைக்கும் நீதி வரலையே. ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வழக்கில் இன்றைக்கி வரைக்கும் நீதி வரலையே, தீர்ப்பு வரலையே. விசாரணை தானே போய்கிட்டு இருக்கு 4 வருஷமா. அப்போ நீங்கள் ஒரு சம்பவம், அசம்பாவிதம் நடந்துச்சு, அதற்கு எப்படி சரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் அதை விமர்சனம் பண்ணணும்ல. அப்போ போன ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எதையுமே அதிமுக ஆட்சி காலத்தில் தேனாரும் பாராளுமா ஓடிச்சு. தூத்துக்குடி எத்தனை பேர் கொலை செய்ய சுட்டு கொண்டாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சார்? ஆனால் இதை நம்ம அப்படியே இவர் சொல்கிறது எந்த அரசியலுமே இதில் இல்லை, அடிப்படையிலே இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இதை நிராகரிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் தமிழக அரசை நோக்கி கேள்விகள் எழுப்புறாரு. 24 டெத் நடந்திருக்கு, 18 குடும்பங்களை அந்த மேடையிலே நிப்பாட்டி இவங்களுக்கெல்லாம் எப்போ நிதி உதவி செய்ய போறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. அதை எப்படி நம்ம இவ்வளோ நாள் விஜய் என்ன பண்ணார்?
தேர்தல் நேரம் நெருங்க போது இந்த வழக்கு இத்தனை இந்த 4 வருஷத்தில் நடந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் ஏன் நீதி கேட்டு விஜய் போராடல? அஜித்குமார் வழக்கு மட்டும் ஏன் போராடுறீங்க? அஜித்குமார் வழக்கு இன்றைக்கி பிரபலியமாக பேசப்பட்ட வழக்கு. இன்றைக்கி திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளே அந்த வழக்கு சம்மந்தமாக பல பேர் அங்கே போராட்டத்தில் இருக்கிறாங்க, களத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஓடுற வண்டியில் நானும் ஏறி அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மலிவான ஒரு பிண அரசியலை விஜய் செய்கிறாருங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அஜித்குமாரினுடைய அவருடைய வழக்குக்கு மட்டும் அவர் வந்து நீதி கேட்கிறாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்தை மட்டுமே வச்சு மையப்படுத்தி இதை நடத்தி இருக்கலாம். ஆனா மேலும் சில குடும்பங்களை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி இவங்களுக்கும் நீங்க அஜித்குமார் குடும்பத்துக்கு கொடுத்த நிதி உதவியை எல்லாருக்கும் நிதி வேண்டும், நீதி வேண்டும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீர் வந்து அப்போ கண்ணீருக்கு சரியான நிதி வேண்டும், நீதி வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவ்வளவு நாளாக எங்கே போனீங்க? அஜித்குமார் வழக்கு வந்த இத்தனை வருஷம், இந்த 4 வருஷமாக நடந்த லாக்அப் டெத்தை பற்றிலாம் ஏன் பேசலை? இப்போ அஜித்குமார் வழக்கு வெளியில் வந்த பிறகு தான் பேசுறீங்க. இது வரைக்கும் ஒன்றிய அரசு எதிர்த்து ஏதாவது பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்கீங்களா? போன அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இப்போ தானே சந்தேகமே வருது விஜயை பற்றி. நீங்கள் 2 கட்சிக்கும் மாற்று, நான் தான் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல், புதிய அரசியலை கொண்டு வர போகிறேன், இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த கட்சியெல்லாம் வேண்டாம்ல? கொள்கை எதிரி பாஜக வேண்டாம்ல? அப்போ நீங்கள் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணணும்ல? ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீட் தேர்வில் அனிதா வீட்டுக்கு போனார் துள்ளி குதிக்கிறீங்களே. வக்போர்டுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் தானே சொல்றாங்க. எத்தனை போராட்டம் வக்போர்டு திருத்த சட்டத்தை எதிர்த்து விஜய் களத்தில் இறங்கி எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறார். திமுக அரசை, மாநில அரசை நோக்கி இவ்வளோ போராட்டம், இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ கூக்குரல் போடக்கூடிய விஜய் ஒன்றிய அரசை நோக்கி ஏன் பேசுறதுக்கு பயப்படுறீங்க? பிஜேபியினுடைய இன்னொரு கைப்பாவையாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சந்தேகம் வருதுங்க. இதே வந்து எல்லாரும் திரும்ப அனிதா வீட்டுக்கு போனார். அனிதாவினுடைய மரணம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மனசாட்சி உள்ள எல்லோரையும் உலுக்கிய ஒரு செயல். அப்பாவி ஒரு கிராமத்து பெண், 1000 கனவுகளோடு இருந்த அந்த பெண் வாழ்க்கை சிதைந்து போனது நினைச்சு எல்லார் குடும்பத்திலையும் தன் வீட்டில் ஒரு சொந்த பிள்ளை இறந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு அரசியல் கட்சி தலைவராக அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. மனிதாபிமானம் உள்ள ஒரு தமிழராக, ஒரு மனிதனாக எல்லாரும் போகலாம். அதை நீங்கள் அரசியலுக்கு வந்து நான் அரசியல் அனிதா வீட்டுக்கெலாம் போனாருங்கிறத நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக தூக்கிட்டு வரக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு போனாருங்கிறதான் டெம்ப்ளேட்டாக தூக்கிட்டு வரக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போனாங்க, அந்தந்த பகுதியில் இருக்கவங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து அரசியலுக்கு நாங்கள் செய்த சாதனைகளாக, தியாகங்களாக சொல்லக்கூடாது. ஏன் இதே அனிதா வீட்டுக்கு போன விஜய் 2023 சென்னையில் குரோம்பேட்டையில் ஜெகதீஷ் என்கிற ஒரு மாணவர் முதல் வருடம் நீட் தேர்வு எழுதுறாரு, ஃபெயிலாக போகிறாரு. 2வது வருடம் எழுதுறாரு, ஃபெயிலாக போகல. அவருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணம் கட்டக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அரசு மருத்துவக் கல்லூரியில் போகக்கூடிய அளவுக்கு கட் ஆஃப் இல்லை. முதல் வருஷம் போகிறாரு, கட் ஆஃப் வரல. அரசு கல்லூரிக்கு போகிற கட் ஆஃப் வரல. 2வது வருஷம் எழுதுறாரு, அரசு கல்லூரிக்கு போகிற கட் ஆஃப் இல்லை. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறார். அவங்க அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்பா தான் இந்த ஜெகதீஷை வளர்க்குறார். அப்போ ஜெகதீஷ் முதல் நாள் தற்கொலை செய்தோடனே அந்த வேதனை தாங்காமல் அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்து போகிறார், சூசைட் பண்ணிக்கிறாரு. ஒரு குடும்பமே நீட்டுனால அன்னைக்கு வந்து சிதைஞ்சு போச்சு. அப்போலாம் இந்த விஜய் எங்கே போனார்? 2023 நீங்களாம் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் வந்துச்சு. தாவேகா கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தீங்கன்னா, நான் விஜய் அவர்கள் வந்து அஜித்குமாரினுடைய மரணம் செய்தி கேட்டதுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சாரு, முதலாக போனாரு. ஆனா இது இன்றைக்கு வரைக்கும் முதல்வரோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ சந்திக்கலையே, அவர் வீட்டுக்கு போகலையே, ஏன் அப்படின்ற சாமானிய தலைவர்னு எப்படி சொல்றீங்க? சந்திக்கலை அப்படின்னா கூட அதுக்குண்டான வேலைகள் நடந்துச்சா இல்லையா? வேலைகள் நடந்துச்சா இல்லையா? அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் வந்து நேரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தொலைபேசியில் பேசுகிறாரு. 2 அமைச்சர் அங்கே கூடிய இருக்கிறாரு. அந்த போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அரசாங்கம் முழு அரசாங்கமும் அங்கே இருந்துச்சா இல்லையா? சார் பே சண்முகம் சிபிஎம் உடைய தலைவர் அவர் கூட வந்து சொல்லியிருந்தாரு, இந்த 6 பேரையும் தூண்டி விட்ட அந்த அதிகாரி யார், அவரை கண்டுபிடிச்சு அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு கேட்குறீங்க? வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ விசாரணை முடிவுல தான் இவரை தூண்டி விட்டவர்கள் யார், இவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு, என்ன வழக்கு, அவங்க விடுதலை எல்லாமே சிபிஐயின் விசாரணையில் தெரியும். எல்லாமே சிபிஐ விசாரணையில் தெரியும். யாரும் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க. சரி சார், ஆனா இப்போ இந்த ஒரு நகர்வானது விஜயனுடைய இந்த நகர்வு ஒரு பிரபகந்தாவை கிரியேட் பண்ணியிருக்கு மக்கள் மத்தியில. அவங்க வந்து இதை வரவேற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத மறுக்க முடியாது. ஏன்னா திமுகவை எதிர்த்து விஜய் அவர் பேசுறாரு அப்படின்றது ஒரு சாமானிய மக்கள் மத்தியில ஒரு
எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு மீடியா ஒரு அட்டென்ஷனை வந்து நம்ம இதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மீடியா ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இதை மாதிரி பேசுகிறப்போ அதை தவிர்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் இவருடைய இந்த நகர்வை நம்ம எப்படி எப்படி எதிர்கொள்ள? மீடியா அட்டென்ஷன் மட்டும்தான் இங்கே இதில் இருக்குது. பெரிய மாற்றமாக புரட்சியெல்லாம் வரலை. இப்போ இந்த 24 பேருடைய விசாரணையெல்லாம் வழக்குகளில் இருக்குது. சிபிஐக்கு இந்த வழக்கு இருக்குது. விசாரணை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் போராட்டம் பண்ணி தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு, விஜய் போராட்டம் பண்ணி தான் அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சதுலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி விஜய் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? இந்த சம்பவம் நடந்த 2-3 நாள்லேயே கோர்ட்டில் நீதி சிபிஐக்கு போயிடுச்சு. அப்போ சிபிஐயின் பின்னாடி இவர்கள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயினாக முக்கியத்துவமாக வைக்கிறது வந்து 18 குடும்பங்களுக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்திருந்த 18 குடும்பங்களுக்கும் நீதி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிதியும் கொடுக்கணும், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே இங்கே உங்களுக்கும் கொடுங்கன்ற சொல்லியிருக்காரு. அதை செய்வாங்களா இல்லையா? கண்டிப்பாக செய்வாங்க, அது நியாயமான விஷயம். அப்போ அது விஜய் முன்னெடுப்புக்கு அப்புறம் விஜய் முன்னெடுப்புக்கெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. அத்தனை பேருடைய வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அது விஜய் தான் நீ கொண்டு வந்து அத்தனை பேர் லாக்அப்பில் கஸ்டடியல் டெத் எல்லாம் நடந்த அத்தனை பேரையும் வந்து சும்மா விட்டாங்களா? எல்லாரும் மீது வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் அத்தனை பேருக்கு தண்டிக்கப்படுவார்கள். வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நிதி உதவி போய் சேர்ந்தது இல்லையா அஜித்குமார்? அஜித்குமாருடைய வழக்கு வந்து அந்த 28 பேருடைய குடும்பத்துக்கும் தேவையான உதவிகள் செய்யப்பட்டது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றம் விசாரணையை முடிந்த பிறகு அத்தனை பேருக்கும் தீர்ப்பு கொடுக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும். நீங்கள் அதுக்கு முன்னே வந்துட்டு அதை நான் என்னால் தான் நடந்துச்சுங்கிற ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாரு. சரி, நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சரி, இப்போ ஃபேமை கிரியேட் பண்ணுறாரு, ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாருன்றது தான் வந்து பெரிய அளவில் குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் இது தாவேகாவினர் வந்து எப்படி இதை வந்து அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ திமுகவோ அதிமுகவோ பாமகவோ எந்த ஒரு கட்சியும் மாநாடு நடத்துகிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ பேனர்ஸ் வைப்பாங்க, அத்தனை கொடிகள், அத்தனை போஸ்டர்ஸ் இருக்கும். இது வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இவர் வராருன்றது கூட யாருக்கும் தெரியாது, அறிவிப்பே கிடையாது, எந்த பலகைகளும் கிடையாது, விளம்பர பலகைகள் இல்லை, கொடியினுடைய எல்லா இடத்துலையும் கொடியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பறக்க விடல. அந்த அளவுக்கு ஒரு விளம்பரத்துக்கு இல்லாமல் மக்களுக்காக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம்ன்றது தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து. எது விளம்பரம் இல்லை? விஜய்ங்கிற நடிகர் ரோட்டுக்கு வந்தாருன்னா 10 மீடியா வராதா? அது வராம எப்படி சார்? அதுவே ஒரு விளம்பரம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கொடி கம்பெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருந்தால். அதுவும் இல்லாமல் நீதிமன்றத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வரக்கூடிய இளைஞர்கள் வந்து பூரா இளைஞர்களாக இருக்காங்க பெரும்பாலும். அவர்கள் கையில் வேறு தவறான விஷயங்கள் அதை பயன்படுத்திடக்கூடாது, வாகனங்களை தவறாக பயன்படுத்திடக்கூடாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் போராட்டம் நடத்தணும். எல்லா கட்சிக்கும் நீங்கள் போராட்ட அனுமதி வாங்குறப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு வழிகாட்டு முறையை சொல்லுவாங்க. நீதிமன்றம் சொல்லும், காவல்துறையும் சொல்லும். அதன் அடிப்படையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்து முடிந்த நிகழ்ச்சியிலேயே பேரிகார்டை உடச்சிட்டு போயிட்டானுங்க, மரத்தில் இருந்து குதிச்சானுங்க. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. வந்த கூட்டத்திற்கு எல்லாமே என்ன கூட்டம்னா முதல்ல புரியுமா? அந்த கூட்டத்தில் அந்த 28 பேர் யாருன்னு தெரியுமா? அஜித்குமார் யாருன்னு தெரியுமா? கேஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சிபிஐக்கு மாற்றப்பட்டது தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தப்பட்டது தெரியுமா? எதுவுமே அந்த 20 கூட்டம் வந்த கூட்டத்துக்கு தெரியாது. வந்த கூட்டம் அத்தனை பேரும் விஜயை பார்ப்பதற்காகவும் ரீல்ஸ் எடுப்பதற்காகவும் ஃபோட்டோ எடுப்பதற்காக வந்த கூட்டம். நீதி வேணும்னு யாரும் வரல. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, அவங்களுக்கு சொல்லி குத்தம் கிடையாது. அவள் விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாமே விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம். இப்போ நீங்கள் சாரி சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படிங்கிற சாரி சொன்னால் முடிஞ்சிருமா? எல்லாமே குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் பேசிட்டு போயிருக்கிறாரு. சாரி சொன்னால் முடிஞ்சிருமா? நீதி வேணும்னு கேளுங்க. அந்த குடும்பத்துக்கு நேரம் முதலமைச்சர் சொன்னாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சொல்ல எல்லாத்துக்கும் சாரி சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் எல்லார் வீட்டுக்கும் காலை 28 பேர் வீட்டுக்கும் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரின்னு சொல்லுவாரா? வழக்கு நடந்திருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, தீர்ப்பு வந்த பிறகு அவங்களாம் தண்டிக்கப்படுவாங்க. இது போயிட்டு இருக்கு. சாரின்னு சொன்னாப்புல முடிஞ்சிருமா? நீங்க என்ன கேட்கணும்? நிதியும் கேட்கிறாரு. நீங்க என்ன கேட்கணும்? கேப்ஷனா நீங்க என்ன சொல்றீங்க? இது சாரி சொல்லுங்க சிஎம், எல்லாருக்கும் போய் சாரி சொல்லுங்க. ரோட்டில் போகிறப்ப கையை போய் யாராவது இடிச்சிட்டாங்கன்னா ஏன்னா சாரி சொல்லாமல் போகிறோன்னு கேட்குற மாதிரி பேசுகிறார். அப்போ நீங்கள் 28 பேருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா 28 பேர் தான் இந்த 4 வருஷம் சொல்கிறீங்க. சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு சரியானது தான், நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அது அரசியல் நோக்கம் இல்லாமல் இருந்தால் தான் அது சரியான இருக்கும். அரசியல் நோக்கம் இருந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அரசியல் நோக்கத்தோட தான் இதை பண்ணுறாரு. அரசியல் நோக்கம் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்னு இது நினைக்கிறீங்க? எல்லாமே அரசியல் தானே, எல்லா கட்சிகளும் அப்படி தானே செய்கிறாங்க. அப்போ எல்லா கட்சியிலும் அரசியல் பண்ணால் நீங்களும் எல்லா கட்சியும் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியா? நீங்கள் மாற்றம் புதுசு அப்படின்னு பேசுறீங்கல்ல,
எல்லா கட்சியிலும் அரசியலுக்காக பணத்தை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா அதே பணத்தை வச்சு நீங்களும் அரசியல் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு 10ஓட 11 சராசரி அரசியல்வாதியா? அவங்க தான் பண்றாங்க அரசியல். இது அவங்க சொல்லல, திருமாவளவன் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்டு சொல்றாரு. எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு பணம் இருந்ததுன்னா வட இந்தியாவை சேர்ந்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு பெருசாக ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே இந்த அஜித்குமாருடைய மரணத்தை வச்சு நீங்கள் இங்கே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் பணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய சராசரி அரசியல்வாதி தானே நீங்கள்? உங்களுக்கு என்ன மாற்று இருக்கு? இப்போ திருமாவளவன் அவர்களும் நிறைய ஆர்ப்பாட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. அப்போ அதுல மட்டும் அரசியலே இல்லைன்னு சொல்ல வராரா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அவர் அரசியல் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு? இப்போ வேங்கை வயல் சம்பவத்துக்கா இருக்கட்டும், எல்லா சம்பவங்களுக்குமே அவருடைய ஆர்ப்பாட்டம் அப்படின்றது இருந்திருக்கு. அப்படி ஆளுங்கட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தையும் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. எல்லா தரப்பு ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்காரு களத்தில். நீங்கள் என்ன நடத்துறீங்க? திமுக ஆர்ப்பாட்டத்தை திமுகவை மட்டும் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அதான கேள்வி. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நான் என்னுடைய எந்த ஆட்சி எந்த அரசு வந்தாலுமே இந்த ஒரு இதை வந்து தவிர்க்க முடியாது, அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் தவிர்க்க முடியாது அப்படின்னு தானே அவர் குறிப்பிடுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட இதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாருன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது வந்து அது எந்த வகையில சரி அப்படின்றது இருக்கு இல்லையா? லாக்அப் மரணம் அப்படின்றது மரணங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அதான் அந்த அதிகாரிகள் திருப்பி அவங்க மாட்டப்படுறப்ப அவங்க தண்டிக்கப்படுறாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. போலீஸ் நிலையத்துக்கு கூட்டு போகிறப்ப சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் 6 மணிக்கு மேலே விசாரணை கைதியில் அங்கே வைக்கக்கூடாது, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், விசாரணை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை மீறி சில காவல்துறையில் சில தவறுகள் செய்கிறாங்க. அது சட்டங்களை கடுமையாக்கி அவர்கள் மீது தண்டனையை கடுமையாக்குனா இது குறையும். ஆனால் இது ஒரே நாளில் ஒரே கையெழுத்தையெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா அது குறையோறி போய் கிடக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுங்கிற அந்த நோக்கத்தெல்லாம் சொல்லியிருப்பார். இது யார் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் மாற்றிட முடியாது. ஆனால் அவர் வந்து நாங்களே வந்தால் கூட இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரே, அது எந்த வகையில் சரி? இதே ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கு வரும்பொழுது இதெல்லாம் வந்து தவறான விஷயம், இது முற்றிலும் தவிர்க்கணும்னு சொன்னவர் திமுகவுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு வந்து அவர் இந்த அளவுக்கு ஏன் இறங்கி போறாரு? இந்த அளவுக்கு தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல எதிர்க்காம ஏன் பேசுறாரு? விஜய் வரவேற்பு இருக்காரு, நீங்க தான் சொல்றீங்க. விஜயனுடைய ஆர்ப்பாட்டத்தை வரவேற்றிருக்கிறாரு, காலத்தில் இறங்கி வேலை செய்யட்டுங்கிறாரு. ஆனால் அறிவுபூர்வமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலங்க தானே எல்லாருடைய கேள்வியும். நீங்க விமர்சனமா பண்றதா இருந்தா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும்ல. எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்க அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லிருக்கிறாரே சார், முதலமைச்சர் எதிர்த்து பேசாதீங்கன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தவிர்க்க முடியும்ன்ற கேள்வி. தவிர்க்க முடியும்னா அதெல்லாம் சொல்றேனே, அதுக்கு விளக்கம் நான் சொல்றேனே. இது காலங்காலமாக இந்த மாதிரியான போலீஸ் துறையில சில பேர் இருக்க தான் செய்யறாங்க, தவறான நாட்கள் இருக்கிறாங்க. அவர்களை கண்டு கலெடுக்கக்கூடிய வேலையில் நீண்ட காலம் பண்ணணும் அந்த வேலையை. நாளைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே நாள்லேருந்து லாக்அப் எடுத்த மாதிரி ஒரு இந்த இந்திய காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதில் யாரோ ஒரு சில செய்ய தவறு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு சில பேர் தவறாக நடந்துக்கிறாங்க, நான் செய்திகளை பார்க்குறோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் லஞ்சம் வாங்கி ஏதாவது குடிநீர் வாரியத்தில் மாட்டுறாங்க, சிவில் சப்ளையில் மாட்டுறாங்க. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நல்லவங்க 2 பேருக்கு தான் செய்வாங்க, கெட்டவங்க 2 பேருக்கு தான் செய்வாங்க. அப்போ மாற்றணும்னா அடிப்படையிலேருந்து மாற்ற வேண்டிய வேலை இருக்குது. இதை சரி செய்ய வேண்டிய வேலை ரொம்ப நீண்ட நாட்கள் பண்ணணுங்கிறதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் போலீஸ் துறையில் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு, ஒரு லாக்அப் எடுத்து நடந்திருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம். இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும், வாட்டர் போர்டில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும், இபியில் வேலை செய்கிற யாராவது ஒரு சில பேர் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்க தானே செய்வாங்க. எல்லா துறையிலும் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளும் பேப்பரில் பார்க்குற மனுஷன் வாங்கி மாட்டினாரு. அமைச்சர்கள் அதுக்கு மேலே அதைத்தான் சொல்கிறேன். அரசு இயந்திரம்ங்கிறது ஒரு பெரிய இயந்திரம், அதில் பல பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு சில தவறுகள் செய்கிறவங்க தொடர்ந்து தண்டிக்கப்படுறாங்க, அவங்க மாட்டுறாங்க, அவங்க மீது வழக்கு போடுறாங்க, அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க, அவங்க டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதை வந்து ஆரம்பத்திலேருந்து சரி செய்யணும், அதை சரி செய்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த அர்த்தத்தை சொல்கிறார். ஒரே நாள் இதில் மாற்றம் செய்ய முடியாதுங்கிறது. விஜய் எடுத்திருக்கிறது வந்து இந்த போராட்டம்ங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் அதிமுக தான் செய்யுது, பாஜக தான் செய்யுது, அதான் நானும் வந்து அரசியலை செய்கிறேன், 10ஓட 11 நானும் இந்த அரசியலை செய்கிறேன் அப்படின்னு கையில் எடுத்து முழுக்க திமுகவை கார்னர் பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அஜித்குமாரினுடைய குடும்பத்தினர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கல. இதுக்கு காரணம் வந்து திமுக அரசு தான். அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களால எப்படி இதுல கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம். ஏன் அவங்க சொன்னாங்களா அப்படி அரசாங்கம் ப்ரெஷர் பண்ணிச்சு போகக்கூடாதுன்னு? அப்படி எதுவும் சொல்ல இல்லை. அப்புறம் எப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா? அவர்களுக்கு தேவை இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான ஆறுதலுக்காக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இடம் கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதியுடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடக்குது. கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அந்த மரணத்திற்கான நீதி கிடைக்கும் நம்புகிறாங்க.
அதனால வரல. சரி, இப்போ தன்னுடைய வீட்டுல வந்து இந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்திருக்கு, இது போன்று வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு கூட கருதி கூட அந்த இதுல பங்கேற்றிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை சந்தேகம் வர்றது இல்லையா? அவங்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டமா இருக்குன்னு புரியுது, அதனால வரல. நம்மளை வைத்து அவர் அரசியல் பண்றாரு, நம்மளை ஒரு காட்சி பொருளாக மேடையில் ஏற்றி விஜய் அரசியல் பண்றாரு அப்படின்னு அந்த அந்த அவருடைய அரசியல் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால அவங்க வரல. இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்து தான் பின்னாடி இருந்து போவேனான்னு அஜித்குமாரோடைய பிரதரையும் அவங்க ஃபேமிலியும் தடுத்தாங்களா? அவர்களுக்கே தெரியுது விஜய் நம்மளை வைத்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு. அதனால தான் போகல. ஏன் விஜய் பின்னாடி ஏன் போகல அவங்க? விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு லாக்அப் டெத்தை கையில் எடுத்து இதை ஒரு கேம்பெயினாக ஒரு அரசியலாக பண்ணுறதுக்கு முன்னெடுத்து நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க போகல. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உடைக்கப்பட்டதுக்கு வந்து அதை நாங்களே சரி செஞ்சு தரோன்ற அளவுக்கு விஜய் கட்சியின் சார்பாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டது தான். எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சி நடத்துகிறப்ப அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்துகிறப்ப நஷ்டஈடு கேட்பாங்க. சில கட்சியில் வந்து அதை அவங்க சரி செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தான். விஜய் கட்சிக்காக மட்டும் பண்ணல, விஜய் வந்து பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணாரு, எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் தான். திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், பொது சொத்துக்களை சேதப்படுத்தினா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த கட்சி பே பண்ணணும். அது எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் அரசாங்க சொத்து தான். அதுக்காக இவர் தன்னுடைய கை காசை போட்டு தன்னிச்சையாக முன்னாடி வந்து பண்ணுறாருங்கிற ஒரு பிம்பம்லாம் தேவைப்படாது. இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். இது இப்போ இந்த கிரவுண்ட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் உறுப்பினர்களை வந்து சேர்க்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. விஜய் அவர்களும் நடைப்பயணம் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்ள இருக்கிறாரு. ஸோ இந்த கிரவுண்ட் லெவல்ல இரண்டு பேருடைய அரசியல் பற்றி அவங்களுடைய விஜயும் திமுகவையும் ஒப்பிட்டு பேசுவதே மிகப்பெரும் தவறுன்னு நினைக்கிறேன். விஜயையும் திமுகவையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, ஒப்பிட்டு பேசுவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். திமுகங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, 50 வருடம் அரசியல் களத்தில் இருக்குது. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டமைப்பு வலுவாக இருக்குது, பல முறை ஆட்சி செய்த கட்சி, இன்றைக்கு ஆட்சியில் இருக்க கட்சி, 2024 தேர்தலில் 40 தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி, இன்னும் களத்துக்கே வராத ஒரு பச்சை குழந்தை தான் டிவிகே. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி திமுகவும் டிஎம்கேவும் போட்டியான இந்த ஒப்பீடு ஒரு மாபெரும் தவறான ஒரு கேள்வி. ஆனால் தேர்தல் களத்துக்கு வரட்டும், போய் மக்களை சந்திக்கட்டும். அதற்கு பிறகு விஜய் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்க, இல்லை வாக்கு மக்களை சந்திச்ச பிறகு பேசுவோம். மக்களை போய் சந்திக்கட்டும். நான் சொல்ற தேர்தல் களத்துல கூட்டம் போட்டுட்டு 3 நிமிஷத்துல பேசிட்டு ஓடி போறது கிடையாது. இல்ல சார், இந்த டைம் லிமிட்டை பத்தியும் வந்து அவங்களுக்கான சில விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் தான் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி காவல்துறையே வந்து அதுக்கு நிபந்தனைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்ற கேள்வியும் அவங்களே எழுப்புறாங்களே. இது எந்த நல்ல கேள்வி. எல்லா கட்சிகளுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலை இது சிவானந்த சாலை. அந்த சாலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஒரு எல்லா கட்சிகளுக்குமே டைம் போட்டு தான் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. அவ்வளோ நேரம் ராதவர்ஜினா பேசினார், அவ்வளோ நேரம் மற்ற ஆட்கள்லாம் பேசினாங்க. அப்போல்லாம் எங்கே போச்சு டைமு? தலைவர் ஏன் 3 நிமிஷத்தில் பேசுனீங்க? அதே மேலே மற்றவங்களும் ரொம்ப நேரம் பேசினாங்கல்ல. ஆனால் கன்வே பண்ண வேண்டியதை சொல்லிட்டாரு தானே சார்? என்ன 3 நிமிஷம் சொல்லிட்டாரா? 3 நிமிஷம் என்ன சொன்னார்? அதுதான் சார், இப்போ இதுக்கு வந்து சாரின்னு சொல்றதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் சாரி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நிதி உதவி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றத சொன்னாரு. ராஜினாமா அதுக்கு எதுக்கு போராட்டம்? அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ஏற்கனவே அறிக்கையாவே கொடுத்துட்டீங்களே. அதை வந்து மேலே சொல்லிப்பா. அதை விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறையா தவறான விமர்சனங்கள் இருக்குது. ஒன்றும் வந்து நிறையா அவர் போக வேண்டிய தூரம் இருக்குது. தேர்தல் களம் வரட்டும், தேர்தலில் போய் சந்திக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும். இது உதயநிதி ஸ்டாலின் விசஸ் விஜய்னு எடுத்துக்கணுமா, இல்லை விஜய் விசஸ் ஸ்டாலின் எடுத்துக்கணுமா சார்? யாரு கூடயும் விஜய் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியும் கூட்டணியே இல்லாத ஒரு கட்சி, யாரும் கூட்டணியை உருவாக்க முடியாத ஒரு கட்சி, தேர்தல் களத்தை சந்திக்காத ஒரு கட்சி, இன்னும் வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியாத ஒரு கட்சி, இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண பிறகு நீ யாருக்கு போட்டிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணலாம். 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேகா என்ற ஒரு கட்சியே இருக்காது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்த படத்துக்கு போயிடுவார். இவர் தனிச்சு தாவேகாவா தமிழகத்தில் போட்டி போட்டா விஜய் மட்டும் கூட ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. இருக்கும். அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க கட்சியே இருக்காதுன்னு சொல்றீங்களே. 8 to 10% அதிகபட்சமாக வாக்குகள் வாங்கலாம். 8 to 10% வாங்கினா ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் ஜெயிப்பதற்கு 30 to 32% வேணும். 8 to 10% தான் வாங்குவார்னு அவருக்கு ஆதரவான கட்சியினுடைய ஆதரவான ஆட்களே கூட கருத்து கணிப்புகள் போடுறாங்க. அப்போ அந்த வாக்குகளை வாங்கி இவரால் வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. அப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த 8% வாக்குகளை வச்சு கட்சியை நடத்திட்டு போவாரா இன்னும் 5 வருஷத்துக்கு? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்பயே களத்துக்கு வர மாட்டேங்கிறார், வீட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. கட்சி தோற்று போய் வீட்டில் முடங்கி கிடந்தாருன்னா மீண்டும் அந்த கட்சியை நடத்தி கொண்டு போவாரா 5 வருஷம்?
அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி. அதான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல தேர்தல் காலத்துக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், மக்கள் எவ்வளோ வாக்களிக்கிறாங்கன்னு தெரியட்டும், அந்த பெர்சன்டேஜ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கட்சியை கொண்டு போகிறாரா, கட்சியை கழிச்சு திருப்பி அடிக்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் 26 தேர்தல் ஜூன் ஜூலைலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே சார், தாவேகா கட்சியினுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.